உண்மையாகவே சிங்கப்பாதையில் போட்டிருக்கு. தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சின்றதுனால அதை இன்றைக்கி படித்தவங்க யார்? கேரளா 99, தமிழ்நாடு 98. இன்னும் அவங்கள நெருங்கிடுவோம் நம்ம. அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறது தமிழ்நாடு. இதுவரையிலும் வந்ததுலேயே சிஎம்லேயே நம்ம மாண்புமிகு முதல்வர் மாதிரி ஒரு சிஎம்ஏ கிடையாது. படிப்புக்கு, நம்ம மகளிர்களுக்கு, பெண்களை பற்றி, அவங்கள பற்றி கவலைப்பட்டு அவங்களெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணி அவர் செய்வது ஒரே முதல்வர், இந்தியாவிலேயே முதல்வர் நமது சிங்கப்பாதையில் தான் போயிட்டுருக்கு. இப்போ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ கல்விக்காக எவ்வளோ திட்டம் சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க. இப்போ நான் முதல் திட்டம்லாம் நாங்கள் சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண் கல்வி உதவித்தொகைலாம் கொடுக்குறாங்க இல்லையா? 6வது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தா அதெல்லாம் இல்லை. கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் தமிழ்நாடு சிங்கப்பாதையில் கொண்டு போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிருக்கு கல்வி உதவித்தொகை எல்லாமே கொடுக்குறாங்க. 7.5 வந்து 10% மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் மகளிருக்கான அரசு தமிழுக்கான அரசு சிங்கப்பாதையில் போயிட்டு கொண்டு இது ஒன்றும் பெருசாக இது நீங்கள் இது கேள்வியாக கேட்க வேண்டியதே இல்லை. சிங்கப்பாதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது 2 வெர்ஷன் சொல்லிக்கிறாரு. நெக்ஸ்ட் இயர் அடுத்த ஆட்சி வரும்போது இதே வந்து திராவிட மாடலில் 2 வெர்ஷன் வரப்போகுது உங்களுக்கு.